எல்லாருக்கும் வணக்கம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய திட்டம் தான் வந்து பிஎம்ஏஒய். இதில் பின்னா உங்களுக்கு தெரியும் பிரதான், எம்னா மந்திரி எல்லாருக்குமே தெரியும், ஒய்ங்கிறது யோஜனா. இந்த ஏங்கிறது மட்டும் நமக்கு என்னென்னு தெரியணும், அதுதான் ஆவாஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம்ஏஒய்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த ஆவாஸ் அப்படிங்கிறது ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்குமிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் தங்குமிடம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த பிஎம்ஏஒய். அப்போ ஆவாஸ்னால் அந்த வீடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் வீடு, அவ்வளோதான். இது பாருங்கள், பிஎம்ஏஒய் என்பது அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர வீடு வழங்கும் மத்திய அரசின் வீட்டு வசதி திட்டமாகும். ஆவாஸ் யோஜனா அப்படின்னா பக்கத்தில் பொறுத்துக்களை என்ன கொடுப்பாங்க, இது வீட்டு வசதி வேறு மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டு வசதிங்கிறத வந்து டிக் பண்ணணும், ஓகேங்களா. வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த பிஎம்ஏஒய். இதன் முக்கிய குறிக்கோள் ஹவுசிங் ஃபார் ஆல், அனைவருக்கும் வீடு, ஓகேங்களா. இதோடைய என்ன அமைச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம். இதிலே இந்த வீடுங்கிறது இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. அப்போ எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 2015. இதை நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம்ஏஒயில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், வீடு வேணும்னு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரைவில் வீடு கிடைக்கும். அப்போ சூன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, விரைவில், அந்த சூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இங்கே ஜூன். விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்கும். அப்போ வீடுனாவே நீங்கள் ஆவாஸ்க்கு போயிடணும். ஜூன் அப்படின்னா நீங்கள் ஆவாஸ்க்கு போயிடணும், ஓகேங்களா. ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். அப்போ ஆவாஸ்னால் வீடு, அனைவருக்கும் வீடு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மாதம் ஞாபகம் வச்சுட்டேன். இந்த 25 அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாலே ஒரு கால்வாசி வேலை முடிஞ்சுதானே வச்சுக்கலாம். அப்போ கால்வாசினா ஒரு குவார்ட்டர் இல்லையா, அது 25ங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் அப்ளை பண்ணாலே விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்கும். அப்போ ஜூன் 25ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 2015 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யார் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 5 பைசா கூட வாங்க தேவையில்லை, உங்களுக்கு வீடு ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்கள்ட்ட கூட 5 பைசா கூட வாங்க தேவையில்லை. அப்போ 2015. இதான் வந்து ஷார்ட்கட். அப்போ ஆவாஸ் அப்படின்னா உங்கள் மைண்டில் ஞாபகம் வர வேண்டியது, அப்ளை பண்ணால் உங்களுக்கு விரைவில் வீடு கிடைக்கும், சூன். அப்போ ஜூன். அதுக்கப்புறம் கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி அப்போ 25. அப்போ ஜூன் 25. யார் ஒருத்தவங்கள்ட்டையும் ஒரு 5 பைசா கூட வாங்க தேவையில்லை, 2015. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதோடைய நோக்கங்களெல்லாம் இங்கே படித்து பாருங்கள். அதான் திரும்பி இருக்க போல். நோக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிரந்தர வீடுகளை வழங்குறது தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை 2 இதாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கிராமத்துக்கு, ஒன்று நகர்ப்புற மக்களுக்கான திட்டம், கிராமப்புற மக்களுக்கான திட்டம் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எதுக்கு, அதை எப்போ தொடங்கினாங்க, எந்த வருஷம், அந்த டேட்டும் இயரும் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது, ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.